மா எங்க வருவாங்கடி, இரு. கண்மணி வா. வணக்கம். வாங்க 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 மாப்பிள்ள. உள்ள வாங்க. வாங்க. நல்லது. வாமா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரோட ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்கு. ஆமாங்க, நாங்களும் எங்க தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்தோம். 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்குன்னு சொன்னாரே. அப்புறம் என்ன, பொண்ணை பார்த்து பேசி நாளை குறிச்சிட வேண்டியதுதானே? ஆமாமா, நாள் குறிச்சிட வேண்டியதுதான். கண்மணி, நீ போய் ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வா. சரிம்மா. என்ன ஐஷு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? போட்டோல விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காரு அண்ணி. இப்படியே தள்ளி நின்னு பாத்துட்டு இருந்தா எப்படி? கிட்ட போய் பார்க்க வேண்டாம்? பார்க்கணும் தான். அப்ப வா போலாம். வா போலாம் ஐஷு, வா. ஐஷு, எல்லாருக்கும் காஃபி கொடு. சரிங்க அத்தை. கொடு. தேங்க்யூ. பொண்ணு கொஞ்சம் பூசினா போல இருக்கால? அதெல்லாம் பரவாயில்லைங்க, முகம் லட்சணமா இருக்கு பாருங்க. அதுக்கு மேல ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணா வேற இருக்கா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பொண்ணு ரொம்ப குண்டா இருக்காமா. வசதியான இடம் இல்ல, அதான் வஞ்சனை இல்லாம தின்னு வளர்ந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்தா தானா மெலிஞ்சிட போறா. எங்க பொண்ணை பத்தி நாங்களே பெருமையா பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், அவதான் வீட்டுல எல்லா வேலையும் செய்வா. காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ராத்திரி 10 பாத்திரம் தேய்ச்சி அடுப்ப கழுவி வைக்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் அவ ஒருத்தி தான் செய்வா. ஓ, யாரையும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. அந்த அளவுக்கு ஒத்துழைப்பா பாருங்களேன். ஊட்டி ஊட்டி. என்ன ஊட்டி ஊட்டின்னு ஏதோ சொல்ல வரீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு அனுப்பலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்னு சொல்றா. ஓ,
ஏங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, சொத்து சுகன்னு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாம் என் பொண்ணுக்கு தான். உங்க பையன் தான் என் சொத்துக்கே வாரிசு. ஓ. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சம்மந்தி? எப்போ மோதிரம் போட்டு நிச்சயம் பண்ணலான்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அன்னைக்கே நாம ஐயரை வச்சு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சிடுவோம். ஆ சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம் சம்மந்தி. மற்றபடி கல்யாணத்தை இங்கே வச்சுக்கலாம், ரிசப்ஷனை எங்க ஊர்ல தான் வச்சுக்கணும். என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டம் சம்பந்தி. நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு ஆட்சேபனையே இல்லை. ஹை ஸ்வீட். நீங்களும் வாங்கிட்டு வந்தீங்க. ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்துக்கிறேன். இவ புத்திய காட்டிட்டா பாரு. அம்மா, இவ்வளவு மாப்பிள சம்மந்தி, சம்மந்தி போதுங்க. பேசாதீங்க. இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படியே முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சு கட்டிடலான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அவ கொஞ்சம் வெகுளி. வெகுளியா? இதுக்கு பேரு வெகுளி இல்ல, மூளை வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, அவ வெகுளிங்க. வெறி வந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நின்னு தின்றா. இவளை கட்டிக்கிட்டு என் பையன் அல்லாடுறதா? ஆளை விடுங்க. சம்மந்தி நீ வாடா. சம்மந்தி, 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 கொஞ்சம் சொல்றத கேளுங்க சம்மந்தி. எங்க பொண்ணு நல்ல பொண்ணுதான் சம்மந்தி. பெரிய மனுஷியா நீ? புழுகு முட்டை. இந்த பொண்ணுதான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் பாப்பாளா? அவ தின்னு தீக்கிறதுக்கே 24 மணி நேரம் பத்தாது. ஏமாறதுக்கு வேற ஆளை பாரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்ல போற? சம்மந்தி, சம்மந்தி, இருங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி? இருமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பேசாம வண்டியில இருங்க. நீ போடா. சம்மந்தி, சம்மந்தி, போகாதீங்க. இருங்க, தம்பி, நாங்க தம்பி, சொல்றத கொஞ்சம் கண்மணி கேக்குறீங்களா? இவ்வளவு சொல்றாள்ல. கேளுமா, தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குங்க. நாங்க சொல்றத அதான் கேளுங்க. முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. நீ வண்டி எங்க எடுப்பா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. சொன்னா கேளுங்க. என்னம்மா, எல்லாமே போச்சா? என்னடி போச்சு? இன்னும் எதுவும் போகல. அந்த குண்டு சனியன் தான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிடுச்சு. இனி என்ன பண்ணாலும் அந்த பொம்பளை மசியவே மாட்டா. சும்மா இல்ல, 50 ஏக்கர் டீ எஸ்டேட் சும்மா கிடைக்குமா? அதுக்குன்னு கல்லுல நார் உரிக்க முடியுமா? ஏய், காசு வேணும்னா கல்லுல இல்லடி, காத்துல கூட நார் உரிச்சுதான் ஆகணும். வா போலாம். ஆயிரம் சொல்லுங்க தலைவரே, உங்களுக்கு அந்த வெள்ளை தாடி தான் அழக. உனக்கு தெரியுதியா? ஆனா இந்த ஜனங்களுக்கு தெரியணும்ல. எலெக்ஷன் வேற வருது. ஆமாங்க. இந்த வயசானவன் ஜெயிச்சு நாளைக்கு நமக்கு என்ன செய்ய போறான்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான்ல. அதான் சரி. அதுக்கு தான் இந்த யங் கெட்டப்பு. அதுவும் சரிதான் தலைவரே. நீங்க என்ன சொன்னாலும் அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்குல்ல.
ரசத்தி, இதுதாம்மா ஓனர் கொடுத்த அட்ரஸ்ல இருக்க மருமகனோட மரமில்லு. சரி. ம். யோ, அந்த ராசாத்தி வராயா? இப்ப அவ எதுக்கு இங்க வரா? வேற எதுக்கு? ஊருக்குள்ள என்ன மீறி அவளுக்கு எவனாவது இடம் கொடுத்துருவானா? அதான் வேற வழியே இல்லாம உங்ககிட்ட பேசி இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்க வரான்னு நினைக்கிறேன். இந்த பார், எதுவும் பிடி கொடுக்காம பேசு. எப்படியும் 3 நாள்ல காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிடு. நான் இங்க இருக்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம் என்ன? ஆ. அண்ணே, இங்க மேகநாதன் யாரு? அந்த அங்க கணக்கு நோட்டு வச்சு பார்த்துட்டு இருக்காருல, அவர் தான். சரிண்ணே. போலாம். வணக்கங்க. ஆ. என் பேரு ராசாத்தி. நீங்க உங்க மாமனார் இடத்த காலி பண்ண சொல்லி. ஓ, அக்கா ராசாத்தியா? ஆ, ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நேரா தான் பார்த்ததில்ல. என் மாமனார் வாயை திறந்தாலே உங்களை புகழ்ந்து தான் பாடுவாரு. அது மட்டும் இல்ல, ஊர்ல கூட உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இல்ல? ஏதோ ஒண்ணுங்க, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னாச்சு? இடம் பார்த்துட்டீங்களா? ஃபேக்டரி சாவியை கொடுக்க வந்தீங்களா? கொடுங்க. இல்லைங்க, அது விஷயமா தான் உங்கள்கிட்ட பேச வந்தோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆ, இல்ல, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு இன்னும் எதுவும் செட் ஆகல. அதான் ஒரு 10 நாள் டைம் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. ஏன்னா நானும் பிசினஸ் பண்றவன் தானே. நாங்களும் உங்களை ஒரு வாரத்தில் காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது, எனக்கு லோன் உடனே சாங்ஷன் ஆகி போச்சு. பேங்க்ல என் கையில பணம் தராம ஃபேக்டரி மிஷின் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல மிஷின்லாம் வந்து இறங்கிடும். அது இல்லாம ஆர்டர்லாம் வேற நிறைய இருக்கு. உடனே நாங்க பண்ணி ஆகணும். இத பாருங்க, உங்களோடது வெறும் காய் பிசினஸ் தான். காய் மூடை, கத்தி, சின்ன சின்ன பாத்திரம், இதெல்லாம் நீங்க உங்க வீட்டுல கூட வச்சுக்கலாம். ஆனா என் மிஷினை நான் ரோட்ல வைக்க முடியாது இல்ல? புரியுதுங்க. நாங்க ஒரு நாள் காய் அனுப்பாம போனாலும் எங்க தொழில் கெட்டு போயிடும். கஸ்டமர் மாறிடுவாங்க. திரும்ப முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு ஒரு 10 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது. என் நிலைமை அப்படிங்க. ஏங்க, உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்ததுக்காக ரொம்ப நல்லவர் மாதிரி பேசி உங்க புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. விட்டா ரொம்ப தான் பேசுறீங்க. இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் படி இடத்த காலி பண்ணணும்னா 2-3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பார்ட்டி கிட்ட சொல்லியிருக்கணும். நீங்க சொல்லல. இப்ப கூட எங்களால உங்க மேல கேஸ் போட முடியும். கேஸா போடுவீங்க? நல்லா போடுங்க. நானும் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவேன். அப்புறம் என்ன, கம்பெனியை லாக் பண்ணி சீல் வச்சிருவாங்க. அப்புறம் நீங்களும் கம்பெனி நடத்த முடியாது, நானும் நடத்த முடியாது. என்ன ராசாத்தி அக்கா, நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த இடம் வேணும்னா நீங்க தாராளமா கேஸ் போட்டுங்க. இது பாருங்க, உதவின்னு வந்து கேட்டோம், கை விரிச்சிட்டீங்க. பரவாயில்ல, நான் எப்பவுமே அந்த கடவுளை நம்புறவன். அவர் என்ன கைவிட மாட்டார். ரொம்ப நன்றி. நாங்க வரோம். வாங்கண்ணே. யோ, இனிக்க பேசி எங்க கழுத்தை அறுத்துட்டல. உனக்கு இருக்கு ஒரு நாள். விடு ரசதி. இவன்லாம் ஊருக்குள்ள பெரிய மனுஷன், ஒரு ஆளுன்னுக்கிட்டு. இவன் இடத்த விட்டா வேற இடம் இல்லையா என்ன? வாமா தேடி பாப்பா, நீ ஏர் வண்டியில. ஏய், சபாஷ்ரா,
இதத்தான் என் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு சொல்லுவாங்க. நல்லா பேசி அவங்கள மொக்க பண்ணி அனுப்பிட்டேன். உங்களுக்காக தான் தலைவரை எல்லாமே. இந்த ராசாத்தி என்னையும் கண்மணியையும் ஒரு புழு பூச்சியை பாக்குற மாதிரி தான் என் பாப்பா. அந்த திமிரு எல்லாமே அந்த ஃபேக்டரி இருக்கிறதுனால தானே. அந்த ஃபேக்டரிய மூடி பெரிய திண்டுக்கல் புட்டா போடணும்யா. அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். தலைவரை நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கும்ல. ஸ்ட்ராங்கா ஒரு டீ பண்ணு. சரிப்பா. அண்ணே ஒரு டீ போடுங்கண்ணே. சரிண்ணே. சொல்லு கதிர். டேய் இனியா, இன்னைக்கு கூட ராசாத்தியும் அழகும் உங்க முதலாளியோட மருமகனை பார்த்து பேசிட்டு வந்தாங்கடா. ஆனா முடியாதுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கடா. பாவண்டா ராசாத்தி. இன்னும் ஏன்டா இந்த டிராமாலாம்? உடனே கிளம்பி வாடா. இல்லடா, ராசாத்தியால நான் இல்லாம எதையும் பண்ணுவான்னு என் பெருமாவுக்கு நிரூபிக்கணும். டேய் ராசாத்தி முகத்தை பார்த்தா நீ இப்படிலாம் பேச மாட்டடா. டேய் அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுடா. நீ வேணா பாரு, ராசாத்தி சீக்கிரமே மீண்டு வந்து சாதிக்க தான் போறா. அது மட்டும் இல்ல, அவ இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் தூசி மாதிரி தாண்டி வந்தவடா. டேய் சொன்னா கேளுடா. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் இந்த 10 நாள் இங்க இருந்து நகர முடியாது. மாமா இங்க எப்படி? மாப்பிள்ள மாதிரி இருக்கு. மாப்பிள்ள 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 ஆட்டோ மாப்பிள்ள நிறுத்துங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள அது மாப்பிள்ள தானா? மாப்பிள்ளையா இருந்தா ஏன் கூப்பிட நிக்காம போறாரு? சரி, எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் கால் பண்ணிட்டா? சரிதான். அப்போ அது மாப்பிள்ளை இல்லையா? நம்ம தான் மாப்பிள்ளைன்னு தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கே. இந்நேரம் அங்கே கோச்சிங்கில் இருப்பாரு. ஆனா பார்க்கறதுக்கு அப்படியே இனியன் மாப்பிள்ளை மாதிரியே இருந்தாரே. தப்பு பண்ணிட்டு பக்கத்தில் போய் பார்த்து இருந்திருக்கணும்.